Hi friends, welcome to Chennai Food. பாகற்காயை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அதில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கசப்பே இல்லாமல் பாகற்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாகற்காயை வச்சு நம்ம கசப்பே இல்லாமல் இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேன். இதோடைய நுனி பகுதிகளும் மேல் பகுதிகளும் நான் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாகற்காயை நம்ம துருவி தாங்க எடுக்க போகிறோம். துருவுறதுக்காக நான் கிரேட்டர் தான் பயன்படுத்த போகிறேன். இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம சின்ன ஹோல்ஸ் அதை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா பெரிய ஹோல்ஸும் பயன்படுத்திக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் துருவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாகற்காயை நான் துருவி எடுத்துட்டேங்க. அந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையோடு சேர்த்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சால்ட்டு சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அது நல்லா இதில் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கசப்பை நீக்கிறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த பாகற்காயை சால்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. நல்லா இது ஊறணும், அப்படியே இருக்கட்டும். பாகற்காய் ஊறுறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாங்க. பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லேசாக வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பாருங்கள் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை லேசாக வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எள்ளு, நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் எள்ளு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். 300 கிராம் பாகற்காயினால் நான் இதை எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு இந்த புளியும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக 5 பூண்டு பல்லை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு லேசாக வறுபட்ட உடனே ஒரு பொருளாக நம்ம சேர்த்து வறுக்க ஆரம்பித்தாலே நல்லாவே பருப்பு வறுபட்டுடும். பாருங்கள் பருப்போட நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக காரத்துக்காக நான் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால 9 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாயெல்லாம் கொஞ்சம் வறுபடணும். சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. பாருங்கள் பருப்போட நிறமும் நல்லாவே மாறிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ண பாகற்காய் பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறிட்டுருக்கு. அதிலேருந்து நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே வெளியேறிட்டுருக்கு. இதை நம்ம அப்படியே பிழிஞ்சு தான் எடுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பாகற்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவு ஜூஸ் வருது. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த பாகற்காய் ஜூஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி, ஏன்னா நம்ம சால்ட்டு கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் அதில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கலந்து இதை அப்படியே ஜூஸாகவும் குடிக்கலாம். இல்லைனா இதை நல்லா கொதிக்க வச்சும் நம்ம தண்ணி கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதும் ரொம்பவே நல்லது. இந்த பாகற்காயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஜூஸை நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் பருப்பு வறுத்த அந்த பேனை தாங்க யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பிழிஞ்சு எடுத்த இந்த பாகற்காய் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பாக வர அளவுக்கு வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வறுபடணும் இந்த பாகற்காய். இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து ஆற வச்ச இந்த பொருட்களை ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரகரப்பாக.
இப்போ நம்ம வறுத்த இந்த பாகற்காய் அதை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதையும் சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாகற்காய் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. இதை நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். தினந்தோறும் கூட சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க இட்லி தோசைக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம மிளகாய் பொடியெலாம் எப்படி குழச்சிட்டு வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்குங்க. சுத்தமாக கசப்பே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாகற்காயை கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.